ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சும்மா ரேண்டம் பிளேயர்ஸ் கூட ரூம் மேட்ச் போகலான்னு வந்திருக்கோம். ரூம் மேட்ச் போடலாமான்னு பார்த்தா மேக்ஸிமம் பிளேயர் ஆஃப்லைன் போயிட்டானுங்க. இது போடலாம் நல்லா போட்டேன். சில பிளேயர் ஆஃப்லைன். நம்ம டீமில் 10 பேர் தான் இருக்காங்க. நம்ம டீமில் 4 பேர் தான். கைஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இந்த பொண்ணு செத்துட்டே போகிறான், சாவறானுங்க. ஓகே, பேர் காட்டுது. நீயாச்சு தம்பி 7 வருஷமா? பரவாயில்லையே. நான் 6 வருஷம்ப்பா. என்னோட 1 வருஷம் கம்மி. ஹஹா ஜோ கரியா சண்டை கரியா இங்கே பாரு. பூம் பூம் பூம். டபுள் பேரெல்லாம் வச்சுருக்கேன். செல்ஃபி நீ மட்டும் செல்ஃபி எடுப்பியா? நான் எடுப்பேன். இங்கே பாரு, பார்த்தியா செல்ஃபி? கோப்ரா கொட்டாப்ரா, நான் ஒரு காப்ரா ஆச்சி கோப்ரா. இங்கே பாரு, பாட்டி விட்டா மண்டையில் அடிப்பேன். வாடா, நீ தாண்டா என் டார்கெட்டோ, மண்டை உடைக்கிறேன்டா. இல்லைடா உஜ்வாலே பை சபர் கரோ. போன மேட்ச் இவன் தாங்க சொன்னான் வந்து என் டீமேட் சண்டை போடலாம். இவன் என் மண்டையை போட்டு பொழந்துட்டான் பையாஷி. எனக்கு அட்டியே பார்க்கணும், பொழந்துட்டாங்க சொன்னேன். ஷி இவன் கூட இறங்கி நம்பர் 3க்கு துரோகம் பண்ணுவோமா? நம்பர் 3 ஓரளவுக்கு பிளேயர் தான். சரி, நம்பர் 2க்கே துரோகம் பண்ணி விட்ருவோம். நம்பர் 4 ஒரு பலியாடு இருக்குது, அதே துரோகம் பண்ணுவோமா? எதோ கைஸ் துரோகம் பண்ணி அமௌண்ட் போடலாம். கைஸ் மறக்காமல் நம்பர் 4 துரோகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறது தெரியுமா? நம்பர் 4 வந்து கொஞ்சம் பாட்டு மாதிரி இருக்கும். நம்ம இவனுங்க கூட பழி வாங்க நினச்சிடக்கூடாது. இவனுங்க பழி வாங்க வந்துடுவானுங்க. அடுத்து நம்பர் 2னா பாட்டை பழி வாங்கக்கூடாது கைஸ், தப்பு கைஸ். நம்ம வந்து நம்பர் 7 பழி வாங்கிடுவோம். 7ன்றது யார் மேலே இல்லை, நான் பழியை வாங்க போகிறதில்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இரு ப்ரோ, உஜ்வாலே பாய் சபர் கரோ. கண் எடுத்து இருயா, கண் எடுத்துகிட்டு வரேன். கண் எடுத்தோன்னே மொத்தவே சதற விடுவேன். டேடே பின்னாடியே வரானுங்களே. ஐயோ டே மொத்தச்சு குறைச்சி விட்டான்டா. இது ஒன்டா பிளேயராக இருப்பான் போல, செதறது. ஜம்ப் பண்ணிட்டே வரும்டா. இந்த வச்சுக்கோ. ஐயோ என்ன இப்போ அடிக்க சாமே. ஐயோ இப்போ தான் அடிச்சு போயிருக்கு. செத்துருவோம்னு நினைக்கிறேன். கைஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமாக கண்ணுக்கு போட்டு டசை விட்றா. நம்ம டீமுக்கு துரோகமான உதவியார். உங்களோட டீம்மேட் எங்கே இருக்கானுங்க? ஒன்றொருத்தர் செத்து கிடக்கான். டீம்மேட் நம்பர் 4 நில்றா. எங்கள் ஒருத்தர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். இப்போ இரு ப்ரோ, நம்பருக்கு 3க்கு துரோகம் பண்ணுவோமா? இரு ப்ரோ வா ப்ரோ மேலே ஏறிடு ப்ரோ. வந்துடுவான். ஐயோ காரியா ஒரு இடத்துல துரோகம் போட நான் விடவே மாட்டேன். இரியா ஒரு இடத்துல துரோகம் மேட்ச் பண்ணி போவேன். இல்லையா நிற்கவே மாட்டேங்காங்க. துரோகமே பண்ண முடியல. இந்த இடத்துல துரோகம் பண்ணுவோம். ஸோ எங்கடா போய் நம்ம இங்கே நம்பர் 4 எங்கடா போடுற? கப்பங்கா எக்கா கேஷ் போட்டாச்சு. துரோகத்தை குத்தி வாழை போட்டு சீக்கிரம் மட்டும் போட வேண்டியதான். ஏடி சத்தியமாக பாட்டு தெரியுமா? பாட்டு நூப் பாரு. அடுத்து எவனுக்கு துரோகம் போட போகிறேன் தெரியுமா? அது பலியாடிச்சு. இங்கே பாரு செல்ஃபி எடுப்போமா? செல்ஃபி. இங்கே பாரு பைக்கில் தான் போவோம். பார்த்தியா இங்கே வரும் அப்படி. அடுத்து இவனுக்கு வந்து இந்த அமௌண்ட் போடுவோம். துரோகம். அடுத்து இந்த டாப் குச்சி வச்சு அடிக்கிற அமௌண்ட்டு. பார்த்தியா கோப்ரா டேங்க் அப்ரக்கா டாபரா. நான் ஒரு கோப்ரா அப்படியே பண்ண மாட்டேன் தம்பி. ஜம்ப் பண்ணிடுவேன் அப்படியே ஜம்ப் பண்ணிடுவேன். சரி என்ன செத்துட்டான் பையன். அடுத்து நம்மளுக்கு யார் பலியாடுதுமா? இரு நம்பர் 3 தான் நான் போகலான்னு நினச்சேன். நம்பர் 4 இவன் தானா? அவங்க நம்பர் 4 நினச்சேன். இப்போ நம்பர் 3 போட போகிறேன். எடுத்து நம்பர் 4 முடிச்சாச்சு. நம்பர் 3 வந்துகிட்டே இருக்கேன்டா. வேங்கை வெளியில் இந்த ஐயோ கைஸ் 7 வருஷம் ஓல்டு பிளேன் சீன் போட வெளில காட்டினாங்க கைஸ். இப்போ நான் முடிக்கணும்னு நினச்சேன். இவன் இனிமே கையில் சேர்த்துட்டானே. நம்பர் 3 ரிவ்யூ அப்படி விட்டுறாதீங்கடா. நம்பர் 4 செத்துறாடா. நம்பர் 3 டே லூசு பையன்டா நீ. ஏன்டா அங்கே போகிற?
ரிவே பண்ணுறா போடா ரிவே பண்ணுறேன் போங்க ப்ரோ பாப்பா மேலே ஓடிடு அவனை காப்பாற்றுறேன் நான் அண்ணன் உன்னை காப்பாற்றுறேன்டா அண்ணன் தான் கொல்ல வந்தவனே அண்ணன் தான் இல்லைடா என் குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன்னு என்னடா போங்கால் அது அடிச்சிட்டு ரெடி நில்றா எங்கடா ஓடுற நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா நீ என்ன பண்ணாலும் நீ செத்துருப்படா இரு ப்ரோ வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ நில் ப்ரோ நில்லையா இங்கே வாயணும்ல இங்கே வரணும்ல ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ என்னையா சருன்னு போயிட்டுருக்கான் மாமா மின்னல் அப்படின்னு ஓடிட்டுருக்கான் பின்னாடி பாடுறா ஷீ இப்போ வேறு இங்கே நான் பார்த்தேன் ஸ்குவாட் மாட்டிட்டு வாயமா அங்கே வெளில போயிட்டேனா டே துரோகம் மோட் போடலாம்டா இல்லைடா அவனுக்கு துரோகம் மோட் போடுறேன் இல்லை ஃப்ரெண்டு அடிக்காதையா ஃப்ரெண்டு நம்பர் 3 ரிவே பண்ணிட்டு வரேன் இல்லைங்கடா நம்பர் 3 எதுவும் இல்லையா டே சும்மாடா பாட்டு பசங்களா அப்படி ரிவே பண்ணணும் ஸ்குவாடே நான் ரிவே பண்ணணும் அடிக்கிறேன்டா நான் மின்னல் வேகத்தில் வருவானுங்களே மாமா மின்னல் அப்படின்னு ஓடி வந்துடுவானுங்க வந்துடாதீங்கடா ப்ளீஸ்டா இவன் சைடில் போன மாதிரி இருக்கு இப்போ மற்ற பேருக்கு துரோகம் மோட் போட போகிறாங்க வெயிட் அண்ட் வாட்ச் இங்கே போகிறான் டே நம்பர் 3 இங்கே வாடா அங்கே போ நம்பர் 4 உஷாராகி அங்கே ஓட்டான் நான் அவனுக்கு தெரியும் நான் ஏகே அவனுக்கு துரோகம் போட்டிருக்கேன் அவன் கண்டிப்பாக எனக்கு போட பார்ப்பான் வாடா வானத்தில் நிற்காம வாடா அண்ணன் உனக்கு வந்து குருவி ரொட்டி வாங்கி தரேன் வா இங்கே பக்கத்தில் 100 ஏமி இருக்கானுங்க அது கண்டுக்காமல் ஒன்றை கண்டு வரேன் ஒழுங்காக உனக்கு துரோகம் மோட் போடணும் நீ அமைதியாக இரு இல்லைடா இப்போ ஓடிட்டே இருக்கக்கூடாதுடா தப்புடா ஒரு இடத்துல நிற்கணும்டா ஓடக்கூடாதுடா நில்லு நிறுத்த மாட்டிக்கானடா இவன் ஷே இல்லைடா கிரியேட் பண்ணு வா இரு என்ன திமிர் இருந்தால் நான் அடிக்க வருவேன் என்ன உனக்கு அடி சட்டாமல் இருக்கே சாப்பாடாக தான் இருக்கேன் சத்துப்போ இரு நான் உனக்கு கிளியர் பண்ணிக்கிறேன் அடுத்து அவன் மேலே எனக்கு டவுட் வருவான் அவனுக்கு என் மேலே டவுட்டு வரக்கூடாதுடா செத்து போடா டே நில்லு ப்ரோ இல்லையா ஏன் இடத்துல நிற்க மாட்டேங்க ஐயோ யார் நீ உனக்கு போட்டு சொல்கிறதா மேலே சத்து பாட்டு போய் 53 என்னை பார்த்து பயந்து ஓடுறான் நான் நல்ல பையன் தெரியுமா சுற்றிகிட்டே இருக்காதீங்க வாங்க உன்னை பார்த்தோன்னே ஓடுறான் பார்த்தியா அதான் அந்த கண்ணு ஒரு திமுரு அதான் எல்லாமே இருக்கு ஓடாதடா நில்றா லூஸ் பேர இவனுக்கு ஒரு வாரம் போடணும்னு தெரியுமா என்ன வந்துட்டே இருப்பேன் நான் போடாமல் விட மாட்டேன் போட்டுட்டு மொத்த பேரும் பார்ப்பானுங்க லாஃபிங் அமௌண்ட்டை போட்டால் தான் சம்முன்னு இருக்கும் இது நில்றா பக்கத்து ஊருக்கு போகாதடா பக்கத்து ஐலாண்டு போகிறோம் மிஸ் ஆகிட்டானே டி என்னடா நீ காளான் சாப்பிட்ற நேரத்தில் முடிச்சலான்னு பார்த்தேன் சரி வேற காளான் கூப்பிட்டா அதில் பிடிக்க வைப்போமா அது எடுக்கும் போது அவன் தத்துருவான் சின்ன காளானால ஈஸியாக டக்குன்னு எடுத்துட்டான் பெரிய காளான் இருக்கும் வா இங்கே வாடா பெரிய காளான் கட்டுறான் 200க்கு வரும் டி எங்கடா போகிறீங்க சொல்லிட்டு பையன் மாதிரி பண்ணுறான் ஆனால் கோமா ஓடாதுடா ஒரு இடத்துல நிற்க மாட்டியோடே நீ நிற்கவே மாட்டீங்க இவனை பாருங்கடா டூசு பையன்டா நீ உன்னை அடிக்க அங்கே பக்கத்து ஊர்லேருந்து வந்துட்டுருக்கேன்டா ப்ளீஸ் செத்து போடனா அண்ணன் உனக்கு பார்த்து 1 லட்சம் டைம் ஸ்டாப் பண்ணி விட்றேன் பாருங்க போடலாமா 1 லட்சம் டைமண்டா இவை 6 வருஷம் பளிச்சுன்னு இருக்கா பளிச்சுன்னு இருக்கும் இங்கே பாரு செல்ஃபி எடுத்துப்போம் செல்ஃபி கொல்ல ஏன் இங்கே ஹெல்ப் மீலாம் பண்ண முடியாது enemy spotted
அந்த மிஸ் பார்டர்ன்றான். இப்போ ப்ரோ இங்கே வா ப்ரோ, அங்கே எங்கே ப்ரோ போகிறீங்க? வா ப்ரோ, ரவுண்டுக்கு ஓவர் போட்டுறேன். இங்கே வா வா. இதுனா நீ ட்ரிவே பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்? நான் சோலோவாக இருந்தே முடிச்சுப்பேன். செத்துப்போம், அவ்வளோதான். இதுவாக நம்ம சோலோவாக இந்த கடலை பிடிக்கணும், கோலாறுன்னு நேமாக வைக்கணும். ஒன் டாப் மேட்ச் மட்டும் தான் எனக்கு வராது. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, ஒன் டாப்பே வராது கைசுங்க. அதான் இங்கே கொடுமை. ஆனால் ஒன் டாப்பே அடிச்சிருவேன். 2 பேரும் ஆஃப்லைன் போயிட்டானுங்க. இந்த என் நம்பர் 3 அப்படியே நிற்கான் அவன். ஆனால் அதுவே பண்ணனா கண்டிப்பாக நான் துரோகம் பண்ண பார்ப்பான். சரி பண்ணுவோமா, பண்ணால் பண்ணிக்கூடா அப்படின்றோமா? நம்பி ரிவே பண்ணுறேன்டா, துரோகம் பண்ணி விட்றாத. துரோகம் பண்ணுவேன், நான் பண்ணுவேன் தம்பி, நீ பண்ணக்கூடாதுப்பா. அது பேர் தான் துரோகம் ராகம் எல்லாமே தான். உள்ளே போயிட்டேன்னா எப்படி அவங்களாம் அடிக்கணும்? நம்ம மண்டே வச்சுட்டு குத்த வச்சு மண்டே உடச்சிட்டு இருந்தேன்னா அப்படி கன் எடுத்து வச்சுப்பேன். அப்படியே டாப்புன்னு மண்டையில் போட்டுரும். வா ப்ரோ, எங்கே ப்ரோ போகிறீங்க? வா ப்ரோ ஃப்ரெண்ட் சாரி ஃப்ரெண்டு ப்ரோ, சாரி ப்ரோ. சுடக்கூடாது. ஏய் சுடாதடா, மனசை கல்லாக்கிக்கோடா. மனசை கல்லாக்கிக்கோடா. அக்கா வந்துருக்கீடா. அக்கா தலையில செத்து போடா. செத்து போடா. எவ்வளோ திமிர் இருந்தால் என்ன அடிக்கப்ப? எவ்வளோ திமிர் உனக்கு என்ன? அதான் போயிட்டான் ப்ரோ. ஆஃப்லைனாடா ஆன்லைனில் தான் இருக்காண்ணா. நான் வாட்டி ரிவே பண்ண முடியாது. ரிவே பண்ணோன்னா என்ன எனிமி போட்டுருவான். போடா, நான் ஒத்தாதான் அடிக்க வரேன். நினைப்பான் டே, நான் இன்னும் 0 இல்லை. அவனும் ஆஃப்லைன் போயிட்டான்டா. ஷட், என்ன கொடுமை சரவணன் இது. நைஸ், ஒரே அளவே தான். இப்போது ஸ்குவாட் இருக்கும். நல்லா போவேன், வணக்கம்டா மாப்பிள்ளை அப்படின்னு வாங்க. டீமுக்குள்ளே டீம் செத்து போஸ் நல்லா இருக்கா? சத்தியம் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீமுக்குள்ளே டீம் சேர்த்துட்டு போயிட்டுருக்கு. ஏதோ வெளில சவுண்டு இருக்குது. எடுத்துப்போம், காயப்படிப்போம். சும்மா ரிவேலாம் பண்ணல, சும்மா தான் பண்ணிட்டேன். தாம்சன், ஓகே தாம்சன். இப்போ பார்த்தீங்கன்னா தாம்சன் இப்போ கேமோட MP40 அளவுக்கு இந்த தாம்சன் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு தாம்சன்னா மேட்ச்சை தோற்றாலும் தாம்சன் தான் எடுப்பேன்னா. இப்போ மேட்ச் வெக்ட்ரி 3 மேட்ச் வந்தால் தான், 2 மேட்ச் வந்தால் தான் தாம்சனே வாங்க முடியுது. ரொம்ப கஷ்டம். இனிமையாக காணோடா, எங்கடா போனீங்க? ஜோனே கிடையாதுல்ல. ஆமாம், ஜோனை போட்டிருக்கலாமோ? நான் வேறு ஜோனே வேணாப்பா, நீங்கள் ஆடி ஜம்முன்னு ஆடிக்கோங்க அப்படின்ட்டேன். ஜோனே கிடையாதா? ஸோ என்ன பண்ணேன்? இப்படி ஜோனே கிடையாதுடா. எங்கடா போனீங்க? உங்களை தேடி வந்துட்டே இருக்கேன்டா. வந்துட்டே இருக்கேன். எங்கே போனீங்க? சார்ஜர்லாம் 14 இருக்கு. அவனை தேடி வந்துட்டே இருக்கேன். நான் உன்னை தேடி அலைஞ்சேன் நீ அப்படின்னு ஏதோ பாட்டு இருந்துச்சேன். இல்லை ஒரே போ. எங்கே இனிமையை காணோம்? இனிமையை காணோம்டா. ஹலோ கைஸ், நம்ம இனிமையை காணோம். அதனால் நம்ம எமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். சும்மா பாருங்க, பாட்டி சுட்ட முறுக்கே சாப்பிட்ட தான் இருக்கேன்னு ஒரு எமௌண்ட்டை போட்டு மூஞ்சில் குத்துற மாதிரி டப்புன்னு கோப்பரா வரும். இந்த அமௌண்ட் மேட்ச்சுக்கு அன்லிமிட்டட் தான் வந்துகிட்டே இருக்கும். இதுவும் நல்ல அமௌண்ட் தான். இதில் எல்லாமே ரேர் அமௌண்ட்டு தான். இது ஏர்ட்ராப் லூட் அடிச்சிருப்போம்னா இப்போமா இங்கே வேணா நம்ம தேடி வருவாங்க. ஏர்ட்ராப் லூட் அடித்தாலே 2 தானே அவ்வளோ சுற்றி. ஐயோ ஸ்டாப் அப்படின்னு அடி. ஸ்பீடாக சுத்தவா? ஸ்பீட். ஐயோ ஒருத்தன் வருவான், சும்மா டெசையில் தூக்கி மண்டையில் வைப்பேனா டப்புன்னு 1 டாப் வந்துடும். அப்போ எப்படி இருக்கும்? 2 கண்ணுமே அன்லிமிட்டட் இப்போ கிடைக்கும். டெசைக்கில் அன்லிமிட்டட்னு வச்சுட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். செதறிடுவானுங்க. இனிமேலாம் செதற மாட்டானுங்க, நான் செதறிடுவேன். 7 ஜோன் வருது. வருது அப்போ நீங்கள் ஜோன் இன்னும் 2 நிமிஷத்தில் வருதா காய்? ஜோன் பாப்பமா? ஜோன் ரியலாக ஜோன் இல்லாத தானே வச்சேன். வருதாண்ணே? எப்படி ஏடபிள்மா
நானே இங்கே ஏடபிள்யூ குடிச்சிட்டு இருக்கீங்களா? அவனால் மண்டையில் குறி வச்சு அடிக்கிறதே இங்கே எரிச்சலாக இருக்குது. இங்கே போயாச்சு. இனிமே இருக்கியோ இனிமே எங்கடா இருக்கீங்க? சுட்டாச்சு காட்டுங்கடா. நாங்கள் வரேன். ஆயாம் காமேங்க அப்படின்னு வரேன். பேசாமல் எல்லா பவரையும் வாங்கி இதை வாங்கிடுவோம். இதே பவர் அண்டர் வேர்ல்டுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன போட்டு மண்டையில் வைப்போம். எனிமையே இல்லைடா இந்த மேட்ச்சில். எனிமையே இல்லையா? ஒரு அளவு குறையுது. எங்கடா போறீங்க? எங்கடா போனீங்க? இந்த பவரை போட்டு எண்ணி மட்டும் எங்களுக்கு பார்த்துப்போம். இங்கே தான் எனிமையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைடா எனிமையே பக்கத்தில் யாரும் எனிமையே இல்லை. தூரமான இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃபோன் வரப்போதா. எனிமி எங்கடா போகிறீங்க? வண்டி எடுத்துருவா. வண்டி எடுத்துருவோமா? ஏன் எந்த ஒரு எனிமே இல்லை. வண்டி எடுத்துருவோம். வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுவோம். வண்டிக்கு ஸ்கின்னு மாதிரி இல்லை கைஸ். இது வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன் ஸ்கின் வேறு மாதிரி இருக்கும். இந்த வந்துட்டாங்க. வா ஃப்ரெண்டு வா போ வண்டியில் போ கைஸ். துரோக மூமெண்ட்லாம் போட வேணாம். கைஸ் ஓட்டாச்சு. சின்ன பையன் கைஸ் ஓட்டிகிட்டு போட்டேன். இவனை துரோகம் மட்டும் போட வேணாம். லாஸ்ட்டு வேணால் போடுவோம். இவனும் நானும் வந்துட்டானா துரோகம் மட்டும் போட்டுருவேன். லாஸ்ட்டு இவனும் நானும் வரணும். நம்ம 2 பேரும் டீமு என்னடா இங்கே வண்டியை ஓட்டுறேன். ஒத்த ஆள் எவனாச்சும் இருப்பான். அதை முடிச்சு விட்டுட்டு வா ப்ரோ அப்படின்னு போட்டுன்னு வண்டியை வச்சேன்னா அவ்வளோ சதவிடுவான். நான் தான்டா இங்கே மேட்சை க்ரியேட் பண்ணேன். அது ஐயோ என்னாச்சு? என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ? இனிமையாடா என்னடா ஆச்சு? என்னாச்சு ப்ரோ? ஆஃப்லைன் போயிட்டாரு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணுவோம். இந்த முறை எடுத்து என்னடா வரமாட்டீங்கடா? வாடா. என்னடா ஆச்சு ப்ரோ? வாங்க டக்குன்னு வா ப்ரோ. ட்ரோ மோட் போட்டுருவோம் ப்ரோ. வந்துடும் ப்ரோ. வா ப்ரோ டக்குன்னு ட்ரோ மோட் போட்டுருவோம். மண்டையில் டார்கெட் வச்சுட்டேன். யாரையா நீ வரமாட்டிக்கிய? வேறு சனிங்க வந்துடுவான். அதான் எனக்கு பையன். வாடா நீ என்னடா நின்றுட்டுருக்க? இன்னும் ஜோனே வரமாட்டேங்க. இது சொல்லி பாருங்க. அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு வரணுன்றது. ஜோனே வர்ற கைஸ் சும்மா சொல்கிறாங்க. போமா வாயா போவோம். ஆன்லைன் வந்துட்டான். அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ஆன்லைன் வந்துட்டான். நான் போட்டு தள்ளியிருந்தேன்னா இவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? போட்டு இப்போ நடிப்பான். இப்போ நம்ம மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக கிடச்சி கொடுத்து வச்சுருந்தா அப்படியே மண்டையில் டார்கெட் வச்சுருப்பேன். ஜஸ்ட் இன்னும் 1 நிமிஷம் லேட்டாக இருந்தாலும் போட்டிருப்பேன். மண்டையில் போட்டுன்னு செத்து போ. இவனை பார்க்க ஒரு டீம்மேட் பாவமாக. டீம்மேட்லாம் இந்த நம்பர் 4 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் சுட்டுக்கிட்டு இருக்கான். கோவம் வந்துச்சு. ஆனால் இந்த எனிமி இருக்கான். இங்கே எனிமி இருக்கான். இங்கே 2 எனிமி இருக்காங்க. 2 எனிமி இங்கே தான் இருக்காங்க. இந்த சண்டை போட்டுருக்காங்க. ஐயோ மிஸ் ஆகிட்டானுங்க. அவனு செத்துப்போ. அண்டர் வேர்ல்டுக்கு அவனும் போயிட்டானுங்க. அவனை தேடியாலாம் வாடா. வா ப்ரோ. ஃப்ரெண்டு ப்ரோ. யார் நீ என்ன என் ஃப்ரெண்டு டீமேட்டா? செத்துப்போ. அவனுங்க 2 பேரும் அங்கே போயிட்டானுங்கடா. வருவானுங்கன்னு தெரிலையாடா. யாரா ஜெயிக்கா? இப்போ யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு முகேஷ் இதை வந்துட்டானுங்க. அவனும் ஏன் வந்தா? இப்போ நான் தான் ஃப்ரெண்டு. ஸோ அவன் ஃப்ரெண்டு ப்ரோ. வந்துட்டியா ப்ரோ? வா ப்ரோ வண்டியில் போவோம். வா ப்ரோ முகேஷ்.
என்ன பண்ண போகுது தெரியுமா? வெண்டிங் மிஷினில் கன்று வாங்குற மாதிரி நான் போட்டு தள்ள போகிறேன். அதான் கைஸ் லாஸ்ட்டாக போட்டு தள்ள போகிறோம். வெண்டிங் மிஷினில் கன்று வாங்குற மாதிரி. வா கன்று வாங்கு. வா ப்ரோ கன்று வாங்குவோம். ஐயோ அவனுக்கு நான் துரோகம் அமௌண்ட் போடான்னு பார்த்தா அவன் எனக்கு துரோகம் அமௌண்ட் போட்டான்டாட்டே. அவன் ஆஃப்லைன் போயிட்டு போது அவன் துரோகம் அமௌண்ட் போட்டிருக்கோம் கைஸ். தப்பு பண்ணிட்டேனே. அவன் ஆஃப்லைனில் இருந்தான் பார்த்தீங்கன்னா அப்போவே அவன் துரோகம் அமௌண்ட் போட்டிருந்தேன்னா மேட்சோட பூயா நான் அடிச்சிருப்பேன். சரி திரும்பி போடலாமா மேட்சை? ரெடியாக இருக்கீங்களா பிளேயர்ஸ்? ரெடி இருங்கடா, வெயிட் பண்ணுங்கடா. 27 செகண்ட் ஆகும்டா, 30 செகண்ட் ஆகும்டா. இருங்கடா, வெயிட் பண்ணுங்க ஐஸ். உஜ்வாலே பை சபர் கரோ. இருங்கடா, இன்னும் 30 செகண்ட் இருக்குடா. இப்போ தான்டா மேட்சை முடிச்சுட்டு வரேன். தமிழ்கார பிளேயர் ஒருத்தர் இருக்கார். டிவிக்கே போடு. சதறுது டிவிக்கே. போ இப்போ சதறுது ப்ரோ. நீ தான் ப்ரோ. உனக்காக நான் விட்டு தரேன் ப்ரோ. டிவிக்கேன்ட்டாரா? ஒவ்வொருக்காக நான் விட்டு தரேன் மேட்சை. இருங்கடா, 3 செகண்ட் இருக்குடா. எஸ் இருங்க, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கி. என்னது? ஸ்டார்ட் ஆகாதா? ஐயோ என்னையா அது? அதெல்லாம் வந்துரு. சரி கைஸ், நம்ம ஒரு லோன் போட்டுட்டு அப்படியே மேட்ச்சை முடிச்சிடுவோம். ஸ்கூலில் போகலாம். பாட்டா பிளேயரான்னு பார்ப்போம். பாட்டா இருந்தால் 4 மேட்ச் அடிச்சுட்டு நான் ஆஃப்லைன் போன மாதிரி அடிச்சுப்பேன். அவன் வந்து அடிச்சுப்பான். எவனுமே நான் வரல. அவன் தான் வினரா? சரி வெளில வந்துடும். இப்போ வெளில வந்துடு. அப்புறம் திரும்பி போவோம். ஆஃபீஸ் போல எவனும் வராமனா கூப்பிட்டு போகாதீங்கடா. காண்டாயிருவேண்டா. இப்போ எவன் இருக்கானோ அவனை கூப்பிட்டு தான் அவன் இவன் ஓரளவுக்கு பிளேயர் தான். அப்புறம் இவன் தோக்க அடிச்சிருவான். ஏன்னா இவன் வந்து ஹீரோய்க்கெலாம் போயிருக்கான். நான் மாஸ்டரே போயிருக்கேன் தம்பி. முடிச்சிடுவேன்ப்பா. அமௌண்ட்டுங்கடா. இந்த அமௌண்ட்டு அங்கே இருக்கணும். அங்கே அமுக்கிட்டு இருக்கேன். இங்கேயா போனேன்? டேய் என்னடா பண்ணுறேன்? கில்லியா? கில்லி கேரக்டராக வச்சுருக்கு. ஓரியன் வச்சுருக்கா. டேய் நீ ஓரியன் வச்சுருக்க. இன்னும் ஓரியன் ரவி. நானும் நீ ஓரியன் ரவி. நான் வந்து மாட் ரவின்னு தான் சொன்னாங்க. இது ஒன் டாப் மேட்ச் வச்சு நான் ஒன் டாப் அடிச்சிட்ருக்கேன் கைஸ். சாரி கைஸ், ஒன் டாப் மேட்ச் வச்சு நான் மண்டையில் குறி வச்சிட்ருந்தேன். அப்போ தான் இல்லையே நம்ம லோன் ஹவுஸில் நான் வந்திருக்கோம் அப்படின்னு போது தான் தெரியுது நார்மல் மேட்ச் தானே. ஒன் டாப் மேட்ச் வந்தாலும் நினைக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் போடுவோமா? அமௌண்ட் போட்டாச்சு. இப்போ இறங்கியாச்சு களத்தில். எங்கடா எனிமையாக்கா? டே எனிமைங்கடா. இந்த ஒன் டாம் ஜம்ப் பண்ணி காட்டுறோம். நீ ஜம்ப் பண்ணனா கூட நான் ஆஃப்லைன் பேருந்து நினச்சி சும்மா அமௌண்ட் போட்டுட்டு பண்ணா. நீ ஜம்ப் பண்ணி காட்டி கொடுத்துட்ட பார்த்தியா தங்கமே. எங்களை அடிச்சிடுவானோ? அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ அடிச்சிட்டாயா? பரவாயில்லையா? ஓரியன் முகேஷ் ஓரியன் வச்சுக்கோம். என்னடா கேரக்டர் காம்பினேஷன் அசிங்கமாக வச்சுருக்காங்க கைஸ். நல்லாவே இல்லை சத்தியமாக. கேரக்டர் காம்பினேஷன் நல்லாவே இல்லை. இந்த மாதிரிலாம் கேரக்டர் காம்பினேஷன் வச்சுருந்தேன்னா ஈஸியாக போட்டுருவேன்டா. ஒரு பக்கம் ஓடுற கேரக்டர், இன்னொரு பக்கம் ஈபி கேரக்டர், இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு புது கேரக்டர், டப்பா கேரக்டர் தெரில. இப்போ நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். தம்பி நீ வச்சுக்க கன்னு. ஆஃப்லைனா? ஃபஸ்ட்டு ஒரு அடி. அடுத்து உடம்புல 7 8 9 ஓடிட்டே இருக்காங்க. அது இல்லை. அடுத்து 9 இல்லை. எங்கே ஜம்ப் பண்ணிட்டுருக்கு? எங்க இப்போ பாருங்கள், கப்புன்னு அடிக்க போகிறேன். மண்டையில் அடிச்சிடலாமா? எங்கே ஆன்லைன் வரட்டும். ஜோனில் மாட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக அடிச்சிடுவேன். அது வருஷம் ஜோனில் மாட்டிருக்குண்ணா ஏங்கிலாம் செத்துப்போம். நீ ஜோனில் மாட்டுறதுன்னா எனக்கு பிரச்சனை. ஜோனில் மாட்டலாம் நான் கொலை பண்ண மாட்டேன். ஓரியன் குமார் ரவி கைஸ். மாட்ரவி யாருக்கெல்லாம் தெரியுமா கைஸ்? மாட்ரவி ஃபேன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஒரு மாட்ரவியோட பிக் ஃபேன். மாட்ரவி கைஸ். சோலோ டார்க் கிங்கு வந்து கூகுள் அடிச்சு பாருங்கள். சோலோ டார்க் கிங் யார் ஃப்ரீ ஃபயரில் அப்படின்னு அடிச்சு பாருங்கள். மாட்ரவி ப்ரோ வருவார். மனசாக இருக்கும். இல்லாடே வந்துக்கிறேன்டா மச்சு.
ஓடுறா பையா, வீட்டுக்கு போ பையா. இந்த பாரு மண்டையிலே கோவால் போடுவோம் பார்த்தியா எப்படி சதறுதா. ஸோ அதுதான் வாங்க, நான் வாங்க மாட்டேன். ஓகே என்ன இருக்குங்க செம்மட்டுரும். இதை விட்டு நான் தாண்டி வெளில போயிடுவேன் பார்க்குறீங்களா. இந்த அமௌண்ட் கிடையாது, என்ன அமௌண்ட் நான் இதோட தாண்டி போவேன். ஏதோ அமௌண்ட்டில் இந்த அமௌண்ட் தான் தெரியல. ஏன் எஸ்டிடியா? எனக்கு நான் ஒன் டாப் பிளேயர் பார்த்தியா, ஒன் டாப் பிளேயர், அதனால் எஸ்டிடி எடுத்து வச்சுருக்கான். நானே அழிச்சு சும்மா அழிச்சிட்டால கண்ணு மூட்டு. இதுதான் அடிச்சு எனக்கு தெரியாது. அமௌண்ட் அவள் போட்டால் அவள் தப்பு, அமௌண்ட் போட்டது யார் தப்பு, அமௌண்ட் போட்டது யார் தப்பு நீங்கள் சொல்லிங்க. யார் அமௌண்ட் அவன் நான் போட்டுச்சு, அதனால் நான் படித்து இப்போ அமௌண்ட் போட்டே அவன் கண்டிப்பாக. இப்போ நான் சும்மா ஒன் டாப் படிக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன் டாப் மாட்டல, நானும் இப்படி அமௌண்ட் போட்டுத. என்ன தைரியம், தேவலாம் பண்ணிகிட்ருக்காத. அடிச்சனா நீ மூக்கில் சதறிடும். என்னடா சொல்கிற? ஆமாடா முகேஷ். யார்கிட்ட செத்துப்போம். ஏன் 1 வருஷம் ஆடுவேன், 6 வருஷம் ஆடுறேன். இப்போ இங்கே எமௌண்ட் போட போய் பருப்பா பருப்பா ஏடபிள்யூஎம் எடுத்துக்கலாம். ஏடபிள்யூஎம் இல்லை இது ஓட்டுருவா. ஸோ சேலஞ்ச் பண்ண போகிறேன் கைஸ். இது பாருங்கள், மொத்த கன் ப்ரோட்டி கீழே போட்டாச்சு. இப்போ நான் சும்மா நடப்பேன், டிஸ்கல் ஃபன் அப்படின்னு நடப்பேன். டிடே சும்மா மாட்டே சத்து போயம்மா. என்ன அடி அடிச்சுட்டு, ஆனால் 2 எதுவுமே தப்பிச்சு அடிச்சிட்டோம்ல. ஹலோ கைஸ், நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட வீடியோ எடுத்துக்கு வந்தாச்சு. ஒரு 3 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிடலாம். நான் ஏதோ புதுசாக அமௌண்ட் அதில் வந்திருக்கேன். என்ன அமௌண்ட்டுது? ஃபுட்பால் அமௌண்ட்டா கைஸ்? என் கலெக்ஷனை யாருன்னா பார்க்க வரீங்க? இப்போ பாருங்க, கோபராலாம் வச்சுருக்கேன், கோபரா வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இதில் பண்டல் வச்சுருக்கேன். இது பண்டல் தெரியல. ஓ இந்த பண்டல், ஓகே இது வச்சுருக்கேன். இந்த ஏதோ கிங்கு பண்டல், இது கிடையாது, வேறு ஜோக்கர் நான் பார்க்க தான் ஜோக்கர், ஆனால் மாசானி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்து இது ஒரு ட்ரெஸ்ஸு, இது நல்ல ட்ரெஸ்ஸு, நல்லாயிருக்கும். இது வந்து கவுபாயின்னு வச்சுப்போம் சும்மா. இது வந்து ஆதிவாசி, இது வந்து பிரிசன். இது வந்து ரேர் காஸ்டியூம் தான், நான் மேட்ச்சில் மேக்ஸிமம் போட்டு போவேன். இதுவும் ஒன்று. இந்த மாதிரி மண்டைலாம், இந்த மாதிரி மண்டை, குருவி கூடு மண்டை பார்த்தீங்களா, குருவி கூடு மண்டைன்னு வாங்கலாம். இதுதான் குருவி கூடு மண்டை. இது டீமன் ஸ்லேயர் பண்டல், டீமன் ஸ்லேயரில் உள்ள பண்டல். இது என்ன பண்டல்? குருவி பண்டலா கைஸ்? இந்த பண்டல் பிவிஎஸ் கேமிங்கில் பார்த்தேன். அதுக்கடுத்து நாங்கள் அடுத்து இந்த இது கூட ரேர் தான், இது ரேர். அது டிவி ஃபுல் செட் காஸ்டியூம். அதுக்கடுத்து இதோ மூஞ்சி மாதிரி இருக்க, இது என்னன்னு தெரியல. அடுத்து இந்த மாஸ்க்கு, இந்த மாஸ்க்குக்கு ஃபுல் செட் என்னன்னு தெரியலையே. இந்த மாஸ்க் என்ன ஃப்ரீயாவாக கைஸ் கொடுத்தாங்க? நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாஸ்க்கு ஃப்ரீயாவாக கொடுத்தாங்க எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாஸ்க்கை போய் மேட்ச்குள்ளே எல்லாருமே போட்டு வரானுங்க. அடுத்து இது என்ன பண்டல் கிடையாது, சும்மா மூஞ்சி மட்டும் தானோ. இது என்ன பண்டல்னால், இந்த பண்டல் எல்லாமே பண்டல். இந்த ஆசிக்காரா இந்த பண்டல், இதுவும் பண்டல் தாங்க. இது பண்டல், இது சும்மா காட்டுறானுங்க பண்டல். இதோ பேய் மாதிரி மூஞ்சி இருக்குது, என்ன மூஞ்சின்னு தெரில. அடுத்து இது என்ன மூஞ்சி வயசு நல்லா தான் இருக்குது. இது அல்க்கு ஃபுல் செட் நல்லாயிருக்கும். அல்க்கு இதுவும் மாசாக இருக்கு. மேட்சுக்குள்ளே போட்டு போனான்னா எல்லோரும் சதறிடுவானுங்க கைஸ். இதுதான் கைஸ், இது வந்து ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இது என்னென்னு மட்டும் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மண்டை அடுத்து கண்ணில் அவ்வளோவா நான் வைக்கல, கண்ணில் இதான் வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. என்ன ட்ரெஸ்ஸு இது? இப்போ கோல்ட் ராயில் விட்டாங்களே அந்த ட்ரெஸ்ஸு. இது டீமன் ஸ்லேயர் நான் போட்டு காமிட்டேன். ஆமாம், இது எல்லாமே இதான். அதனால் பேண்ட்டு படி பார்த்தாலும் நான் காமிச்சிட்டேன்ல, அதனால் பேண்ட்டும் அவ்வளோ இல்லை. இது அவ்வளோதான். இதில் இந்த பண்டல்ஸ்லாம், இந்த பண்டல் ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க. இந்தா
பண்டில் டூம் சாகு. இந்த பண்டில் ஃப்ரீ தான், கவலைப்படாதீங்க, வாங்கி எடுத்துக்கலாம். இந்த பண்டில் டெடி பண்டில் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். F1ம் நல்ல பண்டில், டெடியும் நல்ல பண்டில். நான் டெடி தான். எமௌண்ட்டில் படி பார்த்தோன்னா இவ்வளோ இருக்கு என்கிட்ட. இதுக்கு ஹாய் அப்படின்ற அமௌண்ட்டு, தடுத்து இல்லை வர்ற அமௌண்ட்டு, மெடிக்கல் போடுறதுலாம் இல்லை. ஸ்கைலர் அமௌண்ட்டும் இருக்குது. ஸ்கைலர் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். 50 நிமிஷம் தான் வாங்கினது. அடுத்து கோப்ரா, இதுவும் கோப்ரா தான், ஆனால் இந்த கோப்ரா நல்லாயிருக்கும். அப்புறம் என் வாயிலேருந்து சுற்றிட்டு இருக்கோம். அடுத்து CR7 நிறைய பேக் இருக்குது. ரூட் பாக்ஸ் கூட இங்கே நிறைய இருக்குது. ரெண்டுமே கோப்ரா தான். அதுக்கடுத்து இதில் என்ன வைக்கனா, இது என்ன வைக்க, சைத்தாமா வைப்போம். இது சைத்தாமா நல்லாயிருக்கும். சைத்தாமா கூட ஓல்டு நல்லாயிருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இதுதான். இப்படி வந்துட்டு இப்படி போடுறது போய் இறக்கலாம். மோசா இது நல்லா இருக்க, இது நல்லா தான் இருக்கும். அடுத்து இதில் நான் மணி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். நிறையா இருக்குது. மணி தான் எனக்கு நல்லா பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் மணி வச்சுட்டேன். அதெல்லாம் சாங்கு இல்லை, கார் ஸ்கின், பைக் ஸ்கின், லாரி ஸ்கின், எல்லா ஸ்கின்னும் இருக்குது. எல்லாத்துக்கும் நான் ஸ்கின் வச்சுருக்கேன். இது இதெல்லாம் ஆமாம் கோல்டு ப்ளஸ் கிட்டே இருக்கும் மேக்ஸிமம். என்னது 6 நாளுக்கு XP கார்டு இருக்கும். அப்புறம் க்ரீனிங். இது யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். இதுக்கு நிறையா பேருக்கு தெரியும். இது யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்டில் முக்கியமாக சொல்லுங்கள். இது எல்லாமே ஓல்டு பிளேயர்ஸ் உள்ளது. ஒரு நியூ பிளேயர் ஐடிக்கு இல்லைன்னா சத்தியமாக இருக்காது. இதுதான் வீடியோ எண்டிக்கிட்ட வந்தாச்சு கைஸ். ஒரு பாயை மட்டும் போட்டு நம்ம முடிச்சுப்போம். அது வரைக்கும் நான் தான் உங்கள் ஒன் டே ஆல் கில் யூ கேமிங். நாளைக்கு ஒரு புது வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you.